Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வெள்ளி மலை விராலி மலை குட்டி பெறகோடிக்கும் நாகமலை. வெள்ளி மலை விராலி மலை குட்டி பெறகோடிக்கும் நாகமலை. நாகமலை பக்கத்துல குட்டி. இந்த பூமியே எங்க சாமியம்மா செய்யும் வேலையே. என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா. உலகம் நீ கையை கழுவினாலும் நடுத்தருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு. ஒரு பொழுதும் மனம் உடைந்துட்டாதே. நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 நக்கு. இந்த இயற்கையை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃபீல் வருதுல்ல, செமையாக இருக்குல்ல. ஆனால் இந்த இயற்கை விவசாய நிலம் இது வந்து சாதாரண உருவாக்கப்பட்டது, ஒரு விவசாயினால் உருவாக்கப்பட்டது. இந்த நிலம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இப்படி பசுமையாக இருக்குது. இதோ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி தான் தரிசு நிலமாக தான் கிடந்துச்சு. இது ஒரு விவசாயி தான் இந்த மாதிரி இயற்கையை மாற்றினார். அவர் யாருங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இதோ இவர் தான் அந்த விவசாயி. இவர் தண்ணி அடிச்சுட்டு இங்கே மரத்தில் போதையாக கிடக்கிறாருன்னு பார்க்காதீங்க. இவர் தான் நான் உருவாக்குனார். எங்களுக்கே டவுட்டாக தான் இருக்குது இவர் உருவாக்குங்கன்னு சொல்லும்போது. வாங்க கதையை ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம், இவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். முன்னாடியே சொல்லல, நம்ம ஒரு நேரம் கம்ப்ளீட் பண்ணாத ஒரு பை கூட நம்ம முடிக்கவே இல்லை. முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம அதெல்லாம் முடிச்சுக்கலாம்ல. புது மேனேஜ் பண்ணா என்ன கேள்வி இருக்கும் நம்மளுக்கே தெரியும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, அது வர லேட்டாக ஆகுது, அதுக்குள்ள முடிச்சிடலாங்க. அப்போ அந்த வேலையை நம்ம கையில் முடிச்சிடலாம். மேனேஜர் லேட்டாக இருக்குன்னு சொன்னால் சீக்கிரம் வந்துட்டாங்க. தெரியல, அதே தெரியல. வாங்க போய் பொக்கையாக கொடுத்துட்டு வருவோம். வாங்க வாங்க போய் நம்ம
சக்தி, ரஞ்சித், உங்க பேர் தினேஷ். போய் எல்லாரும் ஒர்க்க பாருங்க. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு தெரியாது, இனிமேல் கரெக்டாக எல்லாம் இருக்கணும். சார், இந்த மேனேஜர் ஏன் சிரிச்சு கூட பேச மாட்டாரு? ஆமா, அவரு பாரதிய ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாட்டிக்காரு. நல்லா போக இந்த பழகிடுவார். வாங்க. என்னாச்சு? இதுல உள்ள மேனேஜர் இருக்காங்க. என்ன விவசாயம் ப்ராப்பர்ட்டி வருங்க. ரஞ்சித், நீங்க வாங்க. உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஃபைல்லாம் லோன் கொடுத்துருங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் மத்தியானம் செக் பண்ணிடுங்க. சார், எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. லோன் கொடுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, லோன் கொடுத்துடலாம்ல? ஒரு கொடுத்துடலாம் சார். ஷாப்பிங் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருங்க. சரி, ஓகே, அமௌண்ட் கொடுத்துருங்க. அமௌண்ட் சரி. கேசெட்டு போய் எல்லாம் செக் பண்ணிட்டு கேசெட் வந்து கொடுத்துருங்க. கேசெட்டை கொண்டு கொடுங்க. ஃபைலாம் பத்திரமா இருக்கு. சார், கேஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. முடிஞ்சு கேசெட்டை போய் பணத்தை வாங்கிக்கோங்க. சார், போயிட்டு வரோம் சார். சரி, ஓகே, அந்த ஃபைலெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக முடிச்சுக்கோங்க. ஓகே, இங்கே போங்க. சஞ்சய், நீங்கள் வாங்க. ஃபைல் எடுத்தாங்க. உள்ள
இது யார் முக்கையா? இந்த பணம் மட்டும் நீங்கள் கட்டாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு விவசாயி சார். காசு தானே பேங்க்ல எப்பவும் கரெக்டாக இருக்கணும். வேலை நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? இதை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்கீங்க யாருக்கும்? அவங்க கட்டுறேன் நாங்கள் சார் வரேன் சார். அவங்க முதல்ல கொடுத்து வர சொல்லுங்க. இந்த ஒர்க்கை நம்ம பண்ண முடியாது, பேசாமல் தச்சு நேரம் தள்ளி விட்டுறலாம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு டான்ஸ் காம்படிஷன் வச்சாங்க, அதுல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இன்னைக்கா ஸ்கூல்ல அப்படி நடத்துறாங்களா? தெரியலன்னு என்ன போற நீங்க? டான்ஸ் காம்படிஷன். டான்ஸ் மாஸ்டர் வந்துரு போறியா? தாத்தா பழைய சோறு போட்டாங்க, அதனால நாட்டுக்கு நான் சோறு போடப்படி விவசாயம். சரிப்பா, நீ ஆசைப்படுறதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம நிலமே தரிசா போய் கிடக்குது, அதுல நீ என்னத்தை உருவாக்க போற? ஒரு நாள் என்கிட்ட கொடுங்க, நானும் விவசாயம் காட்டுறீங்க. அண்ணே நில்லுங்கண்ணே, இந்தா இங்கே நில்லுங்கண்ணே. போய் ஒரு அண்ணே இருங்கண்ணே, இந்தா இங்கேதான் நிக்கணும். ஊர்ல ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரணும், பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுவாப்பா. சரிப்பா, போயிட்டு வாங்க. சரி, வந்து உட்காருங்க. நீ டான்ஸ் ஆடுன்னு சொன்னல, நல்லா பழகுன்னு சொன்னல, ஒரு டான்ஸ் போட்டு காட்டு. நாங்க மாரியம்மன் பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். மாரியம்மன் பேங்க்ல இருந்தா இங்க என்ன எங்க அப்பா வந்து பேங்க்ல லோன் வாங்கி வச்சிருந்தாங்க. லோனா? என்கிட்ட எதை பத்தி எதுவும் சொல்லலையே. ஆமா, நீங்க தானே ராயப்பன்? ஆமா, நான் தான் ராயப்பன். பாருங்க, உங்க அப்பா வந்து எங்க மாரியம்மன் பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க. அவங்க வட்டி வந்து 30 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. மொத்தமா சேர்த்து 80 லட்சம் கொடுக்கணும். நீங்க அப்படி 6 வருஷத்துக்குள்ள கொடுக்கலைன்னா உங்க நிலத்தை நாங்க கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம், இல்லைன்னா ஏலத்துல விட்டுருவோம். இங்க பாருங்க நீங்களே. காமியாண்டி யாரு இது புதுசா இருக்கு? பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க அப்பன் குடியார பையன் இங்க விவசாயத்துக்காண்டி கடன்லாம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு போயிருக்கேன். கடலாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டானா? எங்க பங்காளி கிட்ட எல்லாம் எங்க அவமானப்படுற அளவுக்கு வச்சுட்டு போயிருக்கேன் எங்க அப்பா. சரி, இந்த ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டாங்க. சரிங்களாமா? கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். இது எப்படி கட்டுறதுன்னு தெரியலையே. நம்ம என்ன 10 வச்சுட்டு போயிட்டேன். கடனை எப்படி கட்ட போறேன்னே தெரியலையே. அப்ப நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் விவசாயம் பண்ணி நான் எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கேன்ப்பா. அடுத்து அவங்க தாத்தானு வச்சு கடனை நல்லா வச்சுட்டு போயிட்டான். இப்ப நீ என்ன பண்ண போற? அந்த நிலத்தை வச்சு மறுபடியும் இது மாதிரி கடனை வந்து மண்டபம் வைக்க போற. என்னமோ பண்ணித்தல போங்க, நான் ஏதாச்சும் வச்சு பாக்குறேன் இந்த கடனை இது பண்றது.
அப்பா ஒன்ன போல எந்த உறவும் எனக்கு இல்ல, ஓம் பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்ல. அப்பா ஒன்ன போல எந்த உறவும் எனக்கு இல்ல, ஓம் பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்ல. உன்னுடைய முகந்தான் கண்ணுக்குள்ள இருக்கு, உன்னை பத்தி நினப்பு நெஞ்சுக்குள்ள கிடக்கு. நீ இல்லாமத்தான் நானும் இங்க சந்தோஷமாயில்ல. வேதனைய சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்ல. நீ இல்லாமத்தான் நானும் இங்க சந்தோஷமாயில்ல. வேதனைய சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்ல. அப்பா ஒன்ன போல எந்த உறவும் எனக்கு இல்ல, ஓம் பாசத்துக்கும் மேல இங்க எதுவும் பெருசு இல்ல. சாமி எல்லாமே நல்லதே நடக்கணும். சாப்பிடலாம். ஏன்டா தம்பி நீ டான்ஸ் கிளாஸ் நீ ஏன்டா இங்க வர தம்பி? நீங்க பசியா இருக்கும்போது நான் எப்படி டான்ஸ் கிளாஸ்? நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் இல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மேலும் என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ சென்றதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா தம்பி. சரி.
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ செய்ய மாட்டடா டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரானா எனக்கு சோறு கொண்டு இருக்கேன் நீ உனக்கு பசி இல்லைனே போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் போட்டுங்க சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் கமிட்டட் சிங்கல் போட்டுங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க போட்டு வந்தா மச்சாவ போயிட்டு அவளை நான் லவ் பண்ண இன்ச்சு பை இன்ச்சு அவளை தான் கூட்டி போக மெரினா பீச்சு கேரளத்து காச்சனா நான் வருவண்டி நீ சிச்சனா மேல இன்னும் டென்ஷனா நீ ஓகே சொன்னா தக்கினா பாத்திக்குவேன் என்ன நான் பக்காவான பர்சனா நீ முந்துக்கிட்டு வருஷம்னா நான் ஒர்க் பண்ணுவேன் புருஷனா சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் போட்டுங்க சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் கமிட்டட் சிங்கல் போட்டுங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க
பயம் எல்லாம் நிக்கும் பேசு இரும்புற பொண்ணு கிட்ட தில்லாண்டியும் பேசு கடைக்கிற கேப்பிள் எல்லாம் பூந்து கலாசு மனசுல கண்டு கிட்டி உன்னோட ஸ்மைலே ரொம்ப நல்லா திண்டி கிட்டி என்னோட ஃபைலே கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடு இந்த ஆட்ட தச்சு கொடு ஓ ஃப்ரெண்ட வெட்டி கொடு கடைசியா என்ன கட்டிக்கிடு பார்த்துக்கிட்டு தரட்டான போனடி ஒரு தர சுட்டு பார்வையால தூக்கி தள்ளி மேலடி வாடி துணிக்கு கமல் தாடி மஜ சிக்கல் உன்னோட கரண்ட கண்டால் நுழைஞ்ச குழந்தைக்கு சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெரிப்போம் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெரிப்போம் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெரிப்போம் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெரிப்போம் சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் இதுவரை கட்டி ஃபைனல் அமௌண்ட் கட்டுறீங்களா சார்? ஃபைனல் அமௌண்ட் எடுத்துட்டு வந்துடுங்க சார். சரி ஓகேங்களா. தாத்தாவோட கணக்கு அந்த காலத்தில் யாருமே கட்டுறதில்லை. ஆனால் பேரை நீங்கள் கட்டி முடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையெழுத்து போட்டுங்க. ரஞ்சித் இங்க வாங்க, அந்த பணத்தை செக் பண்ணுங்க. அப்புறம் சிவா, நீங்க எல்லா லோனையும் கட்டி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எது லோன் வேணுமோ வாங்கிக்கோங்க. இல்லை போதும் சார், நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் கட்டின வட்டியும் நாங்கள் விவசாயம் பண்ணி இது பண்ணிக்கிறோம், அதை பார்த்துட்டு வரேன் சார் கரெக்டாக இருக்கா? சரி ஓகே, லாக்கரில் வச்சுங்க. நாங்கள் இந்த பேட்டி எடுக்க அவங்க நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க உங்க உங்க தாத்தா தானே பேங்க்ல 80 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருந்தாங்க. ஆமா, அதை நீங்க விவசாயம் பண்ணியே கட்டினீங்களாமே, அது எப்படி நாங்க தெரிஞ்சு காட்ட போறோம், கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன்னா
நீங்க சொல்ற கருத்து வந்து மக்களுக்கும் தெரியும், நாங்க அதை இது டிவில காட்டுவோம், அதனால. இது மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி டிவி மூலமா காட்டப்படுங்களா? ஆமா, இதுல இருந்து எங்க கஷ்டத்தை சொன்னாலும் அதை நீங்க கொண்டு போய் காட்டுவீங்களா? காட்டுவோம். காலத்துல வந்து விவசாயம் வந்து நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்தும் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போதைக்கு மரங்கள் அதிகமாவே இருந்துச்சு, நல்லா நிரம்ப இருந்துச்சு இயற்கைகள். அதனால எங்க தாத்தா வந்து நல்லா இயற்கை வளத்தை நல்லா இது பண்ணிக்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் பேங்க்ல எதுக்காக கடை வாங்கினாருன்னா, அவர் குடியும் கொடுத்தனமா இருந்ததுனால அவருக்கு தேவைப்பட்டுச்சு பேங்களோட கடன். அவருக்கு அது அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் பேங்க்ல இருந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா வாங்கிட்டு அவர் காலத்துல நல்லா விவசாயம் பண்ணாரு. ஒரு முடிஞ்ச அளவு எவ்வளவு திறமையானவர் அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணாரு. ஆகாயத்துல இருந்து நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மழைனால அவர் நல்லா விவசாயம் பண்ணாரு. ஆனா ஏன் அவர் இந்த இவ்வளவு கடன் பட்டாருன்னா, அவரு நல்லா ஆண்டவன் வச்சுட்டு இறந்துட்டாரு. எங்க அப்பா காலத்துல வந்து மரத்தை மக்கள் வந்து நிரம்ப பயன்படுத்திக்கிட்டாங்க. மரம் யாருமே விளைக்கவே நினைக்கல, அழிக்க மட்டும்தான் நினைச்சாங்க. அதனால எங்க அப்பா காலத்துல பஞ்சம், ஆகாயத்தின் மூலியமா மழையே பெய்யல எங்க ஊர்களுக்கு. தாத்தா இருந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட காலத்துல வந்து தண்ணி ஆகாயத்துல இருந்து கிடைக்கவே இல்லை, பஞ்சமா தான் இருந்துச்சு. எங்க அப்பா வந்து விவசாயத்துல இறங்கவே இல்லை, சுத்தமா ஒரு துளி கூட இறங்கல. அதுக்கப்புறம் நாங்க காட்டுல இருக்கும் போதுதான் எங்க பேங்க்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, பேங்க் மேனேஜர் பேங்க்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்து எங்க அப்பா கிட்ட வந்துட்டு எங்க தாத்தா தன் கடை வாங்கியிருக்கு. அப்பதான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அப்போதைக்கெல்லாம் நாங்க வறட்சியில இருந்தோம், எங்க காட்டுல ஒரு விவசாயம் கூட இல்ல, மழைவே பெய்யல. அதனால எங்க அப்பாவுக்கு வந்து விவசாயம் பண்ணவே தோணல. அந்த துக்கத்துல பேங்க்ல வந்து காசு கேட்டோன்னே எங்க அப்பா துக்கத்துல இறந்து போயிட்டாரு. ஏன்னா பஞ்ச காலம் இருந்துச்சு. ஆனா தோணுச்சு நிலத்தடி மூலியமா நம்மளுக்கு நீர் கிடைக்குமே. நாங்க போர் போட்டு நிலத்தடியில இருந்து நான் விவசாயம் பண்ணேன். அதுல இருந்து எனக்கு கடவுள் புண்ணியத்துல தண்ணி கிடைச்சிச்சு. நானும் விவசாயத்துல இறங்கினேன். எனக்கு வந்து அதுல 6 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த விவசாய நிலத்துல நான் மட்டும்தான் 6 வருஷம் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டதுல எனக்கு வந்தது வந்து வெறும் 80 லட்சம் மட்டும்தான். அதைத்தான் என்னால பேங்க் கட்ட முடிஞ்சுச்சு. ஆனா என்கிட்ட இருந்து அந்த வாங்கி போய் வித்தாங்களே, அவங்க வந்து சம்பாரிச்சது 2 கோடி. நான் விவசாயம் பண்ணது 80 லட்சம். அதை எடுத்துட்டு போய் வித்தவன் 2 கோடி சம்பாதிச்சான். என்னால அதுல இருந்து 80 லட்சத்தை கடனை மட்டும்தான் கட்ட முடிஞ்சிச்சு. இப்ப மறுபடியும் நிலத்தடி நீரும் வத்தி போச்சு. மறுபடியும் நான் பஞ்சத்துக்கு தான் இன்னும் போய்க்கிறேன். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, மக்களுக்கு இதை வந்து விவசாயத்துகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. இதெல்லாம் நான் ஏன் இதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இதை நிரம்ப மக்கள் பார்ப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இதனால நான் மக்கள்கிட்ட ஒரு கருத்து சொல்ல போறேன். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் தானே. அதனால ஒன்று சொல்றேன். நான் வந்து மக்கள்கிட்ட வந்து விவசாயத்தை செய்ய வேணான்னு நான் செய்ய வந்து சொல்லலை. எங்களை மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி இல்லாம ஒரே காரணத்தினாலதான் அவங்க வந்து இன்னமும் விவசாயம் பண்ணாமவே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம தான், நம்மளான அன்றாட மக்கள் மட்டும்தான் இதுக்கு காரணமே. ஏன் நம்ம காரணம்னு கேக்குறீங்களா? நம்ம எவ்வளவு பேரு மரத்தை விட்டு இயற்கையை அழிச்சதுனாலதான் ஆகாயத்துல இருந்து நீரே கிடைக்காம போனது. இப்ப நிலத்தடி நீரும் வத்தி போச்சு. நிலத்தடி நீர் இல்லாம யாருமே இப்ப விவசாயமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் விவசாயம் தெரியும் தான், ஆனா பண்றதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா விவசாய நிலத்துல வந்து விவசாயத்தை போட்டா யாருனாலையும் இப்ப முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? நிலத்துல தண்ணி இல்ல, ஆகாயத்துலயும் தண்ணி வர்றதுக்குன்னு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்பி அவ்வளவு விலைக்கு கொண்டு வந்தாச்சு. இதே மக்கள் தான் கொண்டு வந்தோம் அந்த விவசாயத்தை. அந்த தண்ணி இல்லாம கொண்டு வந்ததே நாம தான். இனிமே அந்த தண்ணியை கொண்டு வர போறது நாம தான். நம்மளால கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வரணும்னு கேக்குறீங்களா? மரம் நட்டா கண்டிப்பா கொண்டு வரலாம். நம்ம நிரம்ப பேர் பாருங்களேன், வீடுலாம் நிரம்ப வீடு கட்டுறோம், அதுக்கு ஜன்னலை கட்டுறோம், கதவை வைக்கிறோம், அது மரத்தை தான் பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு காத்து வரலன்னு அந்த ஜன்னலை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். மரத்தை வெட்டி ஜன்னல் செஞ்சுட்டு காத்து வரலன்னா எப்படி வரும்? மரம் இருந்தா தான் காத்தே ஃபர்ஸ்ட் வரும். நம்மளுக்கு ஜன்னல் தேவைதான். அதனால நம்ம ஒரு மரம் வெட்டிதான் ஆகணும். ஆனா அந்த மரத்துக்கு ஒரு மரம் வெட்டினா 2 மரம் நடுங்க. ஒண்ணு நமக்கு காத்தும் கிடைக்கும், இன்னொன்னு அடுத்த ஜன்னல் செய்யறதுக்கு விறகும் அதுல இருந்து கட்டையும் கிடைக்கும். நம்ம மரம் நடுறதுலதான் இருக்கு. இதே பாருங்க, ராஜஸ்தான் ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தால் 111 மரம் நடணும்னு அந்த அரசாங்க சட்டமே போட்டிருக்கு. அந்த சட்டத்து மூலியமா அந்த நாட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்தா இப்ப வரைக்கும் அந்த 111 மரம் இன்னமும் நட்டு பெத்தவங்க நட்டு அதை வளர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாநிலத்துல போய் பாருங்க, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா மழை பெய்யுதான். அது எப்படி முடியுது? அங்க இயற்கை வளம் அதிகமா பெருகி இருக்குது. அந்த நாட்டுல வந்து பெண் குழந்தை பிறந்த தெய்வமா வந்துச்சு, கடவுளை வணங்கி மரத்தை நடுறாங்க. அதனால அந்த மாநிலமே, மொத்த மாநிலமே செழிப்பும்
அந்த அளவுக்கு கிடைக்குது. அந்த நீரும் கிடைக்கிறதுக்கு காரணமே அவங்க வச்ச அந்த மரம் தான். நம்ம நாட்டிலயும் பாருங்க, பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தி கொள்றோம். எப்படி கள்ளிப்பால் ஊத்தி கொள்றோம். இப்ப அந்த கள்ளியே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். எதனால? கள்ளியே எவ்வளவு இதுல அழிஞ்சு போச்சு. நம்ம அழிச்சு நம்ம நாடே நரக மாதிரி நிலத்தடி நீர், ஆகாய நீர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து இருக்கிறோம். நாம தான் இனிமே நாமளே அதை உருவாக்கலாமே. அந்த நாட்டுல பெண் குழந்தை பிறந்தா வரோம், நம்ம நாட்டுல பெண் குழந்தை பிறந்தா சாபங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. இப்ப அதை நம்ம மாத்தலாம். இனிமே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்குன்னு ஒரு மரம் நடுங்க. நம்ம குழந்தைகளுக்கு நாமளே உணவு எவ்வளவு கொடுக்க இது பண்றோம். அவங்க சுவாசிக்க காத்தும் இனிமே நாமளே கொடுப்போம். குழந்தைகளுக்கு நாமளே சுவாசிக்க காத்தும் கொடுப்போம். குழந்தைகளையும் காப்பாத்துற மாதிரி இருக்கும். விவசாய நிலத்தையும் காப்பாத்துற மாதிரி, நிலத்தடி நீர் அதிகப்படுத்தலாம், ஆகாய நீரையும் அதிகப்படுத்தலாம். விவசாயிகளை மீட்டெடுப்போம், விவசாயத்தையும் மீட்டெடுப்போம். குழந்தைகளையும் காப்பாத்துவோம். அடுத்த தலைமுறையை நம்ம நினைச்சு பாருங்க. தயவு செஞ்சு ஒரு மரம் நடுங்க. விவசாயிகளுக்கு நல்லது, நம்ம குழந்தைகளுக்கு நல்லது. அடுத்த தலைமுறை கண்டிப்பா விவசாயம் நல்ல சுவாசி. இதனாலதான் காத்து மாசுபடைகிறதுனாலதான் அந்த கொரோனாவே வந்திருக்கு நமக்கு. காத்து நம்ம இயற்கை காத்தே இருந்துருந்துச்சுன்னா, சுத்தமான காத்து, தூயமான காத்து நம்மள இது பண்ணிருந்தா கொரோனா வைரஸ்ல எந்த வைரஸ்னாலையும் நம்ம தாக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு நம்ம எல்லாரும், மக்களான பாத்துக்கிறவங்க எல்லாருமே ஒரு குழந்தைகளுக்கு மரம் நடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுதான் சொல்ல முடியும். மக்களுக்கு விவசாயம் தான் கருத்து சொல்ல முடிஞ்ச அளவு இதுதான். ஏன்னா மரத்தை நட்டாங்கன்னா நாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நிலத்தடி நீரும் அதிகமாகும், ஆகாய நீரும் அதிகமாகும். வேற ஏதாச்சும் கேட்கணும்? இல்ல, நீங்க இப்ப சொன்னதே போதும். இதை வச்சு நாங்க 4 வாரத்துக்கு ஓட்டுவோம். சரி, எப்படி இருக்க மச்சான்? நல்லா இருக்கேன். ஏன் சாப்பாடு? சாப்பாடுலாம் கறி குழம்பு, சிக்கனு. பாத்தியா, எங்களெல்லாம் விட்டு சாப்பிடு. வாங்க மச்சான், வாங்க சாப்பிடலாம். ஜாக்கி போன் வருது. சொல்லுங்க பாஸ். ராக்கி பாஸ் கூப்பிடுறாரு, உள்ள போயிட்டு. சரி பாஸ். நம்ம பிசினஸ் ரொம்ப லாஸா போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் பேர் பெற்று இருக்கு. இப்போ ஒரு இடத்துல கட்டணும், அது ரொம்ப லாஸா போகுது. ரொம்ப வேற இடத்துல கட்டணும், ஈர கட்டலாம். நேற்று நியூஸ் பார்த்தேன். ஒரு விவசாயம் 80 லட்சம் கடன் வாங்கி விவசாயத்துல கடன் கட்டிட்டாரு. அப்படியா? எவ்வளவு நல்லா இருக்கும்? எவ்வளவு மிஞ்சி போனா என்ன, ஒரு 1000 கோடி 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னு நினைக்கிறேன். 80 லட்சம் கட்டிக்க பார்த்தா அவர்கிட்ட வாங்கிக்கலாமா? அவர்கிட்ட வாங்கிக்கலாம். எவ்வளவு கேட்பாரு? தெரியலையா? அவர்கிட்ட போய் கேட்கணும். பக்கத்துல இருந்து இந்த ஊர் இருக்கு. 2 ஊர் இருக்கு, பெரிய ஊர். ரொம்ப பெரிய ஊரா? நம்ம பேர் பெட்டி கட்டினா எல்லாரும் வாங்கி வருவாங்களா? வருவாங்க. வேலை பார்க்கணும், சரக்கு நம்ம டெலிவரி ஆகிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்கலாமா? எவ்வளவு மில்லியன் செலவாமா, கோடி செலவாமா வாங்குறது? 1 கோடி 2 கோடி ஆகும். அவ்வளவுதானே ஆகுமா? நான் ரொம்ப நினைச்சேன். சரி, எம்பிட்டு வேணுமோ எனக்கு எடுத்துக்கலாம். எடுத்துருங்க. நான் கன்ஃபார்ம் அந்த நிலம் எனக்கு வேணும். எப்படி விட்டாலும் நிலம் வேணும். நிலம் இல்லாம வந்துடாத. வந்தாலும் கட்டி போட்டுருக்கோம். புதுசா இருக்கு. என்னன்னு கேட்போம். ஆமா, அமெரிக்காவில் ஜாக்கி தெரியுமா? அமெரிக்காவே எனக்கு தெரியாது. இது ஜாக்கி வேறையா? யார் பாத்தி? அது பெரிய ஃபீட்பேக் வச்சிருக்காரு. அது தெரியாதா? ஃபீட்பேக் வச்சிருக்காங்க. அவனை பத்தி நான் தெரிஞ்சு
அவர் தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஒரு உலகத்துல ஃபேமஸா இருக்கலாம். அவரை பத்தி நானே தெரிஞ்சுக்கணும். பார்த்தான் நியூஸ்ல பாத்தீங்களா? 80 லட்சம் கடன் வாங்கி விவசாயம் பண்ணியே கட்டிருக்கீங்க. ஆமா. அதனால உங்கள்ட்ட எவ்வளோ இடம் இருக்கும்? 2 ஃபீ ஃபேக்டரி கட்டணும். அதனால இடம் 500 ஏக்கர் தான் இருக்குது. அதை வச்சுதான் இந்த கட்டி இருக்கோம். இடம் வேற தண்ணி வேற இல்லைங்க, வறண்டு போகுங்கிறீங்க. ஆமா, இப்போ உள்ள நிலைமையில வறண்டுதான் போயிட்டு இருக்கு. அதான் மக்களை கூட மரம் நடச்சுக்கீங்க. அவங்க நட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மரம் நேரம் சொல்லிடுங்க. அவங்க இருக்க பிஸில மரம்லாம் நட மாட்டாங்க. நீ வறண்டு வேற போயிடும், மழையும் பெய்யாது. நீங்கள் தேவையில்லாம விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீட் ஃபேக்டரி கட்ட இடம் வேணும். என்கிட்ட கொடுத்துருங்க. எத்தனை கோடி வேணாலும் தர்றோம். உன் நிலத்தை கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு. என்னங்க, மக்கள் மரம் நடுறாங்களோ இல்லையோ, நான் அந்த பூமியை நான் நம்புறேன். என்னால இந்த பூமியில விளைச்சல் பண்ண முடியும். எவனுக்குமே ஏன் நிலத்தை நான் கொடுக்க முடியாது. குடுக்கியா இல்லையா? இல்லாம நீ என்னத்த வச்சு பண்ண? தண்ணி இல்லாம எப்படி பண்ணுவ நீ? தண்ணியே இல்லாம நீ எப்படி பண்ணுவ? நீங்க மக்கள் மரம் நட மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. கண்டிப்பா நடுவாங்க. இயற்கை வளம் பெருகும். நாங்க விவசாயம் பண்ணுவோம். ஏன் மண்ணில நான் பண்ணுவேன். தண்ணி இல்லாம வளருமா? எத்தனை கோடி வேணாலும் தரோம். தல இருத்தல, நாங்க கோடி எவ்வளவு வேணா தரோம். அந்த நிலத்தை மட்டும் தாங்க தல. உங்களுக்கு நிலம் கொடுக்க முடியாது. உங்க வேலையை நீங்க பாத்துட்டு கிளம்புங்க. தமிழ் நிலத்தை தாங்க. நீங்க விளையாட்டுக்கா பேசுறீங்க? கடுப்பேத்துறால இப்ப நீங்க என்னையதான் கடுப்பேத்துறீங்க. நான் கூட வயக்காடு இப்ப தண்ணி மாத்த வேற போறேன். சரி, எங்களுக்கு வர்ற காசுல வர உங்களுக்கு கமிஷன் வர தர்றோம். கமிஷன் எல்லாம் தர வேணாம். நீ கிளம்பி அவசிட்டு நான் போய் விவசாயம் வேலைக்கு ஆகாது. வாங்க ராக்கி பாஸ்கெட் போய் சொல்லுங்க. வந்து அறுத்து போட்டு போயிடும். ஹலோ ஜாக்கி, நான் நந்தனூர்ல முடிச்சிட்டீங்களா ஜாக்கி? இல்லையா? என்ன சொல்றான்? தரானு சொல்றான். எதுக்கு? எனக்கு அது நல்லா வேணும் ஜாக்கி. என்ன பண்ணியான்னு தெரியாது. நிலத்தோட நீ வர்ற. சரி, அவனுக்கு முக்கியமான ஆறு மேல அன்பு அதிகமா வச்சிருக்கேன், பாசம். அதான் தம்பி மேலையா? அவன் எத்தனை இருக்கான்? அம்மா அப்பா தான் இருக்காளா இல்லையா? இல்லையா? அவ 2 மட்டும்தானா? அண்ணனும் தம்பியும் மட்டும்தானா? சரி, ஓகே. தம்பி என்ன பண்றேன்? விவசாயம் பண்றானா இல்ல சும்மா சுத்தி தெரியுறானா? டான்ஸ் மாஸ்டர் இருக்கானா? சரி சரி, நம்மளுக்கு வசதியா போச்சு. சரி, எப்படி தூக்கலாம் அவனை? அது நீங்க பாத்துக்கிறீங்களா? சரி, ஓகே. உங்க இதுல விட்டாரேன். எம்பிட்டுனா இது இப்படி செலவாகி போகுது. எனக்கு தேவை, எனக்கு அந்த நிலம் இருந்தாகணும். பீர் பற்றி கட்டியே ஆகணும். பாத்துக்காங்க. நீங்க பண்றதா இருக்கு ஜாக்கி. என்ன சொல்ற? சரி சரி, பாரு தூக்கியா. தூக்கிட்டு எனக்கு அடுத்த சீக்கிரம் கால் பண்ற. ஓகேவா? சரி, உன்கிட்ட நிலத்தை கேட்டு கொடுக்குற மாட்டாங்க. தெரியும். தம்பி எதுக்கிட்டா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் உங்க அண்ணனுக்கு சோறு கொண்டு போற ரோடு. ஆமா, இதுதான் 10 மணிக்கு தான் வருவேன். இங்க 2 பாலம் இருக்கு. ஆமா, 2 பாலம். இன்னும் 2 பேர் நிக்கணும். இங்கிட்ட இருந்து 2 பேரு, இங்கிட்ட இருந்து 2 பேர் வருவோம். நீங்க நான் வரும்போது அடிச்சுனுங்க, சீட்டு வந்துடும். மெகா ஸ்டடி இங்க வச்சு சீட்டு வந்தாலும் எப்படியா இருந்தாலும்
மணி வேறு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, தம்பியை ஆளை காணு. சீக்கிரம் வந்துருப்பானே, ஒரு லேட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு பார்ப்போம். வந்துட்டு தானே இன்னும் வரலையே தம்பி. தம்பி ஆளை காண சைக்கிளிங் ஆகலாம். இப்போ 11 மணிக்கெல்லாம் வந்துடுவான். இன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு. காணுமே சும்மா இருந்துட்டானா. நிலத்தை கொடுக்க சொன்ன பொருட்கள்ல உன் தம்பி சாப்பாடு கொண்டு வந்தானா இல்லையா? ஐயே, உன் தம்பியை நாங்கள் தூக்கிட்டு நிலத்தை கொடுக்க சொன்னா கொடுக்கல. உன் தம்பியை தூக்கிட்டோம் நாங்கள். நான் உன் தம்பிகிட்ட பேசு. என்னன்னே கத்தினாலும் அவன் வரமாட்டோம். அந்த அவன் முடிச்சு விட்டுருவான். சொல்லு, நிலத்தை தரியா இல்லை உன் தம்பி டான்ஸ் ஆட காலை உடச்சுட்டான். முடிதான் உன் தம்பி மேலே கையெழுத்து வரணும். சரி, நீ இடத்துக்கு வாட போட்டோ அனுப்பிச்சு. யாருக்கு புது நம்பர்ல இருந்து வர மாதிரி? ஹலோ, சொல்லுங்க. தம்பியை கடத்திட்டீங்களா? யார் நீங்க? வில்லனா? எங்கடா இருக்க நீனு? என் இடத்த எழுதி கொடுக்க முடியாதுடா. என் தம்பியை ஃபர்ஸ்ட் நீ கொண்டாந்து ஒப்படைச்சிடுறா. ஆமாடா. காலா, என் தம்பி மேல கைய வச்ச உன் உயிர் வாண்ட இருக்காது. நிலத்தை கொடுக்க முடியாதுடா. என் தம்பி மேல நீ கைய வச்சனா அவ்வளவுதான். நீனு உன் இடம் எங்கடா இருக்க? நீ சொல்றா, நான் அந்த இடத்துக்கு வர்றேன்டா. இப்பதான்டா. வெல்லும் புலி ஒரு நாளும் புல்ல திங்க போகாது. ஒத்தைக்கு ஒத்தைய காக்கும், புது ரத்தத்து வாசத்தை கேட்கும். வெறி உச்சத்தில் அடித்தான் தீக்கும். இது சொல்லாம கொள்ளாம விளங்கும். அதை சொன்னாலே தன்னால கலங்கும். எவன் பின்னாலும் நிக்காத வீரத்தை தானே என்னாலும் நம்புமி வணங்கும். புலி ஒத்தைக்கு ஒத்தைய காக்கும், புது ரத்தத்து வாசத்தை கேட்கும். வெறி உச்சத்தில் அடித்தான் தீக்கும். இது சொல்லாம கொள்ளாம விளங்கும். அதை சொன்னாலே தன்னால கலங்கும். எவன் பின்னாலும் நிக்காத வீரத்தை தானே என்னாலும் நம்புமி வணங்கும். சொல்லி கொடுக்கும். வேட்டி கண்ணு 2 ஈட்டி புதும்பு செஞ்சா கூறு போடும் இசக்காரன். நம்ம பெத்தெடுத்த மண்ணை குத்தங்குற சொன்ன சுத்தி அடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன். எலும்பு முறிய மாட்டேன் தெரியுது. எலும்பு முறியுமா? ஆயில்மெண்ட் போட்டு கட்டு போடணும்.
ரத்தம்லாம் ரொம்ப வந்திருக்கே. பயங்கரமாக அடிச்சிட்டாங்க சண்டையில். சரியாதுக்கு அப்படியே 2 மாசம் ஆகும். அது வரை என்கிட்ட வைத்தியம் தான் பார்க்கணும். வராமே பண்ண முடியாது. நீனும் வரேன். 2 மாசம் ஆகும். அண்ணா உன்னை கஷ்டப்பட்டு டான்ஸருக்கு வளர்த்தினேடா. இப்போ என்னடா பண்ற உள்ள கேட்ட என்னால தானடா உனக்கு இப்படி ஆச்சு. அவங்கள ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன்டா. தம்பியே ஆட விட ஜாக்கியா சொல்லு ஜாக்கி தூக்கிட்டியா? என்னது அவன் அண்ணன் தானா? அந்த என்ன அண்ணன் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அவன் தம்பி ஏதாச்சும் பண்ணிட்டான் இல்லையா? காரம் மட்டும் உடச்சு ஏங்க டேய், உங்களை நம்பி ஒரு பிரச்சனையுமே இல்லையா? என் சிசிய அப்படின்னு சொல்லாதீங்க நீங்க வெளியா. இனிமே உங்க நம்பி ஒரு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வந்து நானே இறங்குறேன். எவ்வளவு நான் பாத்துக்கிறேன். ஐயா வில்லன்டா. நம்பி எந்த பிரயோஜனமே இல்ல. நீங்க அவன் என்னடா பண்ணீங்க? பாஸ் அந்த தம்பியை நாங்கள் ஸ்கெட்ச் போட்டுலாம் தூக்கிட்டு வந்தோம் பாஸ். அவன் அவங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டான் பாஸ். அப்புறம் நீங்க அப்பதான் ரவுடியே கிடையாது நீங்களாம். சும்மா உங்களை நம்பி எந்த பிரயோஜனமே கிடையாது. அவனை வெட்டவா? வெறித்தனம் வெற்றி. ஆமா பாஸ். கூல் கூல் கூல். பக்கத்துல பேசி அவன் வாணிங் கொடுப்போம். ஒரு வாணிங்க. சரிங்க பாஸ். வாணிங் கொடுத்துட்டு அது சரி விளையாடு தூக்கிடுவான். சரி பாஸ். பாஸ் வேற வெறித்தனமா அவரை வெட்ட சொல்லியிருக்காரு வேற. பாருங்க எனக்கு பாருங்கண்ணே ஒரு ரூபத்துல அப்படியே ஸ்பியர் தான். பக்கத்து காட்டுக்காரர் இருக்க மாட்டேங்கிறாரு. அதை கொஞ்சம் பேசுவோம் நல்லா. சும்மா சொல்லுங்க நிலத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. பாஸ் இந்த பக்கத்து காட்டுக்காரரை கூட்டியாந்துட்டோம் பாஸ். சரி வாங்க வாங்க. என்ன பேசணும் நீ பேசி எல்லாம் முடிவெடுத்து காட்டை வாங்கிடுவோம். ஓகேடா. நீங்க தான் சிவாங்கிற பக்கத்து வீட்டுக்காரர் நீங்க தானா? ஆமாங்க. எனக்கு அந்த இடம் வேணும். பீர்பேட்டி கட்டி ஆகணும். அதனால நீங்க போய் பேசி பார்க்குறீங்களா? அந்த இடத்துக்கு பேசி பார்க்குறீங்களா? இப்போ அட்வான்ஸாக உங்களுக்கு 50,000 நான் தந்துடுவேன். நீங்கள் ஆனால் அதை பேசி எனக்கு இது பண்ணி கொடுத்துடணும். எனக்கு இடத்த வாங்கி கொடுத்துடணும். சரி. நீங்கள் கேட்டு பார்க்குறீங்க. கேட்டு பார்த்தா எனக்கு இடம் வாங்கி கொடுத்துட்டா உனக்கு இப்போ 50,000 கொடுத்துருவேன். அப்புறம் அந்த வாங்கி கொடுத்த விற்க உங்களுக்கு 1 லட்ச ரூபா நான் திருப்பி கொடுத்துருவேன். முழு அமௌண்ட்டா இந்த 50,000 இல்லாமல் இன்னும் முழு அமௌண்ட்டாக 1 லட்சம் கொடுத்துருவேன். ஓகேவா? சரி. செக். ஓகே சரி. இப்போ உங்களுக்கு நான் செக் புக் தரேன். அதை கொண்டு போய் வச்சுக்காங்க. செக் புக் கொடுறா. கார்டு எனக்கு வேணும். பாத்துக்காங்க. உன்னை நம்பி தான் உங்கள்கிட்ட அந்த 50,000 கொடுத்துட்டேன். பாதி அமௌண்ட் ஒழுங்கா பார்த்துக்காம்பே காடை.
மச்சான் சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மச்சான், பேக் ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தன் வந்தான் மச்சான். தம்பியை காலை உடச்சி வேற போட்டு வச்சிருக்கேன் நானுங்க. அவன் சொத்தை வேற கேட்டுக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப பிரச்சனை பண்றான். அவன் கேட்டாலாம் கொடுத்துட வேண்டியதானே மச்சான்? நான் இந்த விவசாய நிலத்தை வந்து பேங்க்ல கடனை கட்டுறதுக்கு மட்டும்தான் நான் இறங்கினேன். ஆனால் இந்த விவசாயம் ஆரம்பிச்சோன்னா என்னன்னே தெரில, இந்த இயற்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் விவசாய நிலத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் விவசாயம் பண்ணுவேன். இந்த விவசாய நிலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அது அவங்கள்ட்ட கொடுத்தா கூட பணமாவது கொடுப்பாங்க. இனிமேலாம் மழை பெய்ய போகுது, அது அவங்கள்ட்ட கொடுத்தா கூட பணமாவது கொடுப்பாங்க. இதுலேருந்து நம்ம விவசாயத்துலேருந்து நமக்கு இது வரைக்கும் ஒன்றும் லாபம் கிடைச்சதில்ல தான். ஆனால் இது வந்து ஃபேக்ட்ரிலேருந்து வந்து கேட்குறான் பாரு, அவனுக்கு தான் இத்தனை நாள் நல்லது பண்ணியிருக்கோம். அது தெரியாமே நம்மள்ட்ட வந்து கேட்குறான். எப்படி நல்லது பண்ணுன்னு கேட்குறீங்களா? அவன் வந்து இப்போ நம்ம விவசாயம் பண்ணிட்டு நம்ம கொடுக்க போகிற பொருள் ₹1 விற்று அது நடுவில் இருக்கவன் வந்து ₹4 சம்பாரிச்சிட்டு போகிறான். அவனையும் பொருட்படுத்தாமல் நம்ம விற்றுக்கிட்டோம். இந்த விவசாயம் வந்து அவன்கிட்ட தான் அவன் போய் சேருது. இந்த கடைசியில் நம்ம விவசாயம் பண்ணுறது அவனுக்கு தான் போய் சேருது. நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல தான். இருந்தாலும் நம்ம வெயில் காலத்துல நம்ம சும்மா இல்லை. வெயில் காலத்தில் நீங்கள் இதுக்கு மாதிரி வறட்சி காலம் வரப்போன்னு சொல்கிறீங்க. வெயில் காலத்துலேயே நம்ம சும்மா இல்லை. ஏன்னா நம்ம அப்பவும் நம்ம விவசாயம் தான் பண்ணிக்கிருக்கோம். எள்ளு, உளுந்து, பருத்தி இந்த மாதிரி விவசாயம் மட்டும்தான் நம்மளுக்கு மைண்டெல்லாம் இருக்குது. ஆனால் இதையும் அவன் மறுபடியும் வந்து தடுக்க பார்க்குறான். அவனுக்கு நல்லது தான் நம்ம பண்ணுறோம், அவன் நமக்கு மறுபடியும் கெடுதல் பண்ணுறான். என்னோட விவசாய நிலத்தை நான் யாருக்குமே கொடுக்க முடியாது. நான் தான் இதையும் தாண்டி கார்பரேட் கம்பெனி, ஃபீட் ஃபேக்டரி கம்பெனி, எந்த ஏர் கம்பெனியும் வந்து இந்த மாதிரி நிலத்தை கேட்டால் நான் கொடுக்க முடியாது. தம்பியை வேற அடிச்சு போட்டுருக்கான். அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். சரி மச்சான், நீ உன் நிலத்தை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். என்னங்க திரும்பி வந்துகிட்டு இருக்கியா? நான் பேசி பார்த்தேன், அவங்க கேட்கல. அதனால இந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்க வந்தேன். பணத்தை சரி, நீ பணத்தை நீங்களே வச்சுக்காங்க. நான் பண்றேன், நான் பண்ணிக்கிறேன். இந்த பணம் எனக்கு வேணாங்க. ஏன்? நான் எவ்வளோ பேசி பார்த்தேன், அவங்க வேணாம் தான், கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? குமார், சரி போய் வாங்கிட்டு வர. ஐயா கொடுக்குறாரு, வாங்கிக்க. நீங்க பண்றதை பார்த்துக்கோங்க. சரி நான் பண்றேன், நான் பாத்துக்கிறேன். அவனை போட்டே ஆகணும். குமார் தூக்கியே ஆகணும். இந்த மாதிரி உனக்கு வாணிலாம் கிடையாது, ஒன்ல தூக்குதான். தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துருங்கடா. தண்ணி தம்பி மயக்கத்துல இருக்கேன், தண்ணி கொடுவாங்க. தண்ணி அடிச்சு எழுப்புறீங்களா? தண்ணி நல்ல மூலி நடுறியா? ஓகே. நான் எந்திரிச்சாருண்ணா, மயக்கம் எழுந்திருச்சு. ஒன்ன போடுறது தான் நான் தேடி இருந்தேன். நீனே வந்து சிக்கிறியா? வாடா, உன்னை தான் நான் போடுறதுக்கான இவ்வளவு நேரம் இருக்கேன். நானே காத்திருந்தேன். நீ என் ஜாக்கியவே நீ போறேன்னு சொல்றியா? என் ஜாக்கி போய் போடுறா. ஜாக்கி அவனை நான் பாக்கண்டா. நீ அவனை புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே. உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு. ஒரு பொழுதும் மனம் உடைந்திடாதே. அல்லவ யாரு, கெட்டவ யாரு, உத்தமன் இங்கே உலகத்தில் யாரு நீ கூறு. போனது போச்சு, ஆனது ஆச்சு. போனது போச்சுது, ஆனது ஆச்சுது. போடு போடு தூக்கி போடு. புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே புல்லுபுல்லியே புல்லே புல்லுபுல்லேலே. உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு. ஒரு பொழுதும் மனம் உடைந்திடாதே. நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 டங்கு நக்கு நக்கு டங்கு நக்கு 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 நக்கு. தப்பான ஆளுக்கு பணிந்து விடாதே. உன்னை நீ ஒரு ஜான் வயிற்றுக்கு தொலைத்து விடாதே. பத்தோடு நீ ஒன்றாய் இருந்து விடாதே. கண் முன்னே அநியாயம் நீ கண்டால் ஒதுங்கி விடாதே. உயிர் தானே போகும்,
புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே உலகம் நீ கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைஞ்சிடாதே விடாதே உலகத்தில் உனக்காக மட்டும் வாழ்ந்து செத்து விடாதே காயங்கள் இருந்தாலும் கலங்கி விடாதே நீ சிந்தும் கண்ணீரில் ஒருபோதும் கலந்து விடாதே மதையானை பாதம் மிதித்தாலும் கூட சாகாமல் நீ வாழ்வாய் மழை போல விழுந்து நதி போல எழுவாய் போனது போச்சது ஆனது ஆச்சுது போடு போடு தூக்கி போடு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே உலகம் நீ கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைஞ்சிடாதே நல்லவ யாரு கெட்டவ யாரு சுத்தவன் இங்கே உலகத்தில் யார் ஏண்டா நான் இடத்த கேட்கல நீ கொடுத்துருக்கனால உனக்கு உயிர் பிச்சாச்சும் போட்டிருப்பேன் உயிரும் இல்லாம பணம் இல்லாம இப்ப உயிரே போதா டேய் ஏண்டா நான் பீர்பேட்டு கட்டுறதுக்கு நீ இடம் கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு தேவையா இப்போ உன் தம்பியை அடிச்சு உன் தம்பிட்ட இடத்த எழுதி வாங்கிறீங்கன்னா பாக்குறியா பீர்பேட்டு கட்டிக்காம இலவசமாவா உயிர் பழத்தை இலவசமா சார் பேரு பீர்பேட்டி கட்ட போறான் கிளைமேக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு நான் பிடிக்காதுன்னு தெரியும். படத்தோட முடிவு வந்து விவசாயி வந்து இறக்குற மாதிரி எடுத்திருக்கோம். யாருக்குமே பிடிக்காதுதான். பட் இப்போ உள்ள நிலைமையில பாத்தீங்கன்னா விவசாயி வந்து இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த படத்தை விவசாயி கடைசியில இறக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஒரு சில பேர் வந்து கம்பெனினால இறக்குறாங்க, அதுதான் அந்த படத்தோட இது. ஒரு சில பேர் தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியாம இறக்குறாங்க. அவங்களுக்காண்டி தான் நாங்க மரநாட சொல்றோம். தயவு செஞ்சு மரநாடுங்க எல்லாரும். விவசாயத்தையும் மீட் எடுப்போம், விவசாயிலையும் மீட் எடுப்போம். நாங்க தொடங்கிட்டோம், நீங்க எப்ப திசையெட்டும் தூளாக பகையில்லை இல்லை கைகள் சேர ஒரு யுத்தம் ஈடேற பயமில்லை போராட விடிவெள்ளி எங்கள் பேரை கூற எதிராளி யாரென நாங்கள் அறிவோமே மண் மேலே ஒரு போதும் தோல்விகள் இல்லை நடப்போமே முன்னாலே இளரத்தம் சூடேற திசையெட்டும் தூளாக பகையில்லை இல்லை. ரெண்டு படம் நடிச்சிட்டேன்னா உனக்கு ஹீரோனி கிடைக்கலையா மச்சான்? தாமச்சா எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. எல்லா படத்தையும் நடிச்சு ஹீரோனி இல்லையே மச்சான். ஒரு நிமிஷம் இல்ல, மரம்லாம் அதுவாவே ஆடுது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்து. அப்படின்னா எனக்கு ஒரு ஹீரோனி கிடைக்க போறா. அங்கே பாடுறா என் ஹீரோனிய. ஒன்னும் இல்ல, சும்மா பண்ணி பார்த்தோம். பாசம் பட்டா எங்க வெள்ளாம விளையும் வரா. ஓகேவா? பாஸ் பக்கத்துல இருக்காரு, காட்ட கூட்டி வந்திருக்கீங்க. இதெல்லாம் எடுக்காது.